திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்பது, மலை மீது ஆடு பலியிடுவது தொடர்பான ஆதாரங்களை தர்கா தரப்பினரும் இந்து சமய அறநிலைத்துறையில் தரவில்லை என்பதால் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை பிரச்சனை தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் நிகழ்வுகள் குறித்து திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் ஆடு பலியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சியினர் தொடர்ந்து நடத்துகின்றனர். இதில் உங்க கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன கேட்குறீங்க? திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்பது குறித்த பிரச்சனை 100 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளது. ஆங்கிலேய காலத்திலேயே இது தொடர்பாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இப்போது மலை மீது ஆடு பலியிடுவது தொடர்பான சர்ச்சை எழுந்தவுடன் அதற்கு தீர்வு காணும் வகையில் நடத்தப்பட்ட அமைதி கூட்டத்தில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள் ஆகிய இருதரப்பினரும் கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டு வந்த நடைமுறைகளை நடப்பாண்டிலும் தொடரலாம் என்றும், மலை மீது ஆடு பலியிடுவது தொடர்பான ஆதாரங்களை தர்கா தரப்பினரும் இந்து சமய அறநிலைத்துறையில் தரவில்லை என்பதால் இது குறித்து நீதிமன்றத்தை அணுகி தீர்வு தேடிக்கொள்ளலாம் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவை அனைவரும் மதிக்க வேண்டும். இருதரப்பு ஒற்றுமையும் நல்லிணக்கமும் பாதுகாக்கப்பட வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.